அல்ஹம்துலில்லாஹ். எல்லாம் வல்ல அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா கட்டளையிட்டார்களே. தொழுகையை பற்றி அல்லாஹ் தஆலா சொல்லும் பொழுது பள்ளிவாசலை நிர்வாகம் செய்யக்கூடியவர்கள் அவர்களை பற்றி அல்லாஹ் சொல்லும் போது 9வது அத்தியாயம் 18வது வசனத்தில் அல்லாஹ் சொல்கிறார், இந்த பள்ளிவாசலை நிர்வாகம் செய்பவர்கள் தொழாதவர்கள் அல்ல, அவர்கள் வட்டியோடு தொடர்பு உடையவர்கள் அல்ல, ஹராம் ஹலாலை பேணி நடக்காதவர்கள் அல்ல, மறுமை நம்பாதவர்கள் அல்ல, நல்லொழுக்கம் இல்லாதவர்கள் அல்ல. அவர்கள் அல்லாஹ்வுடைய அந்த வீட்டிலே அந்த வீடை நிர்வாகம் செய்யக்கூடியவர்கள் எப்படிப்பட்டவர்கள் என்றால் 9வது அத்தியாயம் 18வது வசனத்தில் அல்லாஹ் சொல்கிறார், இன்னமா யாமுரு மசாஜிதல்லாஹ் மன் ஆமன பில்லாஹி வல் யௌமில் ஆகிரி வ அகாமஸ் ஸலாத் வ ஆத்துஸ் ஸகாத். அவர்கள் எப்படிப்பட்டவர்கள் என்று சொன்னால் வலம் யஇஸ இல்லல்லாஹ், அவர்கள் அல்லாஹ்வின் மீது நம்பிக்கை வைப்பார்கள். அல்லாஹ் தஆலா பள்ளிவாசலை நிர்வாகம் செய்பவர்களை பற்றி சொல்லும் பொழுது அவர்கள் அல்லாஹ்வின் மீது முழு நம்பிக்கை வைத்திருப்பார்கள். இரண்டாவது, இறுதி நாளை நம்புவார்கள், மறுமை நாளை நம்பக்கூடியவர்களாக இருப்பார்கள். ஐங்கால தொழுகையை பேணக்கூடியவர்களாக இருப்பார்கள். ஒரு வேளை தொழுவது அப்படியாக இருக்க மாட்டார்கள். 5 வேளை சரியாக பேணக்கூடியவர்களாக பள்ளிவாசலை நிர்வாகம் செய்யக்கூடியவர்கள் இருக்க வேண்டும் என்று அல்லாஹ் சொல்லிவிட்டு மேலும் அல்லாஹ் சொல்கிறார், அவர்கள் ஜகாத்தை கொடுப்பார்கள், ஜகாத் கொடுக்கக்கூடியவர்களாக இருப்பார்கள். அல்லாஹ்வை தவிர யாரையும் அவர்கள் அஞ்ச மாட்டார்கள், அல்லாஹ்வை தவிர யாருக்கும் பயப்பட மாட்டார்கள். அப்படிப்பட்டவர்களாக இருப்பார்கள். ஜகாத்துக்கு தகுதியானவர்களாக இருந்தால் அவர்கள் ஜகாத்தை கொடுப்பார்கள், ஏமாற்ற மாட்டார்கள். அவர்கள் அல்லாஹ்வை தவிர யாருக்கும் அஞ்ச மாட்டார்கள். அப்படிப்பட்ட நிலையிலே யார் இருக்கிறார்களோ அவர்கள்தான் பள்ளிவாசலை நிர்வாகம் செய்யக்கூடியவர்கள் என்றும் அல்லாஹ் தஆலா இந்த வசனத்தில் சொல்கிறார். பள்ளிவாசலை நிர்வாகம் செய்யக்கூடியவர்கள் முத்தவலியாக இருந்தாலும் சரி, பொருளாளராக, செயலாளராக யாராக இருந்தாலும் அவர்களுடைய முதல் பகுதி அல்லாஹ் தஆலா சொல்வது இந்த பகுதி தான். இறுதி நாளை நம்புவது, அல்லாஹ்வை மீது முழுமையாக நம்பிக்கை வைப்பது, ஐங்கால தொழுகையை தொழுவது, ஜக்காத்தை கொடுப்பது, அல்லாஹ்வை தவிர யாரையும் அவர்கள் நம்ப மாட்டார்கள். இப்படிப்பட்ட நிலையில் இருக்கக்கூடியவர்கள் தான் அல்லாஹ்வுடைய பள்ளிவாசலை நிர்வாகம் செய்வதற்கு தகுதி படைத்தவர்கள் என்று அல்லாஹ் தஆலா சொல்கிறார். அப்போ ஐங்கால தொழுகையை பேணக்கூடியவர்களாக அவர்கள் இருக்க வேண்டும், மறுமை நாளையும் அவர்கள் நம்பி இருக்க வேண்டும், அல்லாஹ்வை தவிர யாரையும் அஞ்சாமல் அவர்கள் வாழ வேண்டும், அவர்கள் அல்லாஹ்வை சார்ந்தே அவர்கள் இருக்க வேண்டும். இப்படி தொழுகை என்பது ஒரு சாதாரணமான ஒரு விவாதம் அல்ல. நீங்கள் நினைத்தால் தொழுவது, நீங்கள் நினைத்தால் அதை விட்டு விடுவது, ஒருவேளை தொழுவது, மற்றவேளை விட்டு விடுவது, இப்படியெல்லாம் நாம்